இரவு வியாபாரம் முடிந்து வேலு அந்த 3 மசாலா கலசங்களையும் வழக்கம் போல தன் வீட்டிற்கு எடுத்து வந்து மரப்பெட்டியில் வைத்து பூட்டிவிட்டு முத்துவுடன் அயர்ந்து தூங்குகிறான். நள்ளிரவு நேரம். முகத்தில் துணியை கட்டியபடி கணக்கு பிள்ளை ஐயாவு பூனை நடையிட்டு ஜன்னல் வழியாக உள்ளே குதிக்கிறான். அடேங்கப்பா, நல்ல கும்பகர்ணன் மாதிரி தூங்குறானுங்க. வேலு கொண்டு வந்து வச்ச அந்த 3 மசாலா டப்பா இந்த மரப்பெட்டிக்குள்ளதான் இருக்கணும். அந்த ஊரிலேயே மிகச் சுவையான சமோசா போடும் கை வேலுவுடையது. ஆனால் அவன் சிந்திய ஒவ்வொரு துளி வியர்வையும் முதலாளியின் உணவக கல்லா பெட்டியை மட்டுமே நிரப்பியது. தம்பியை படிக்க வைத்து ஊர் இளைஞர்களை உயர்த்துவதே வேலுவின் ஒரே கனவு. ஏய் வேலு, என்னடா கை சும்மா ஓடுது? உங்க அப்பா என்கிட்ட வாங்கின கடனுக்கு வட்டி கட்டவே இந்த சமோசா வியாபாரம் பத்தாது போலையே. உழுந்தா வேலை நடக்குதா? இல்லைங்க முதலாளி ஐயா, கடையில் ஆள் கூடிக்கிட்டே தான் இருக்கு. எல்லாரும் நம்ம சமோசாவை தான் விரும்பி வாங்குறாங்க. அப்படியா சங்கதி? இது பாரு வேலு, வரப்போற திங்கக்கிழமையிலிருந்து உன் தம்பி முத்துவையும் இங்க மாவு பிசைற வேலைக்கு கூட்டிட்டு வந்துரு. 2 பேரும் சேர்ந்தால்தான் உங்க அப்பன் அசல அடைக்க முடியும். வேடலாளி ஐயா, நான் வேணும்னா ரா பகலா உழைச்சு 2 பேரோட வேலையை செய்யறேங்க. என் தம்பியை மட்டும் வேலைக்கு கூப்பிடாதீங்க. அவன் தொழிற்பயிற்சி படிச்சு சொந்தமா தொழில் தொடங்குறோன்னு ஆசைப்படுறாயா. தொழிற்பயிற்சியா? டே, என்கிட்டயே வந்து சொந்தமா கடை போடுற கனவா? திங்கக்கிழமை உன் தம்பி வேலைக்கு வரலனா உங்க தள்ளு வண்டியை உடைச்சு ஊரை விட்டே வரட்டிடுவேன். ஜாக்கிரதை. அந்த நாள் இரவு. முத்து, என்னன்னா இந்த நேரத்துல தூங்காம நோட்ல ஏதோ எழுதிட்டு இருக்க? அண்ணே, நம்ம ஊர்ல இருக்கிற இளைஞர்களுக்கு சுயதொழில் செய்யற முறையும் பயிற்சியும் கிடைச்சா யார்கிட்டையும் அடிமையாயிருக்க வேண்டியதில்லனே. நான் படிச்சு பெரிய ஆளா வரணும்னு ஆசையா இருக்கனே. என் தம்பிய இந்த முதலாளி கிட்ட மாவு பிசைற ஆளா ஆக்க விட மாட்டேன். உன்னை நான் கண்டிப்பா படிக்க வச்சு பெரிய தொழிலதிபராக்குவேன் முத்து. அன்றைய இரவு. தம்பியின் பேச்சை கேட்டு மனம் கலங்கிய வேலு வீட்டின் மூலையில் இருக்கும் தன் மறைந்த பாட்டியின் பழைய மரப்பெட்டியை திறக்கிறான். உள்ளே ஒரு பழைய பனையோலை சுவடியும் மூலிகைகள் அடைக்கப்பட்ட 3 சிறிய மண் கலசங்களும் இருக்கின்றன. அண்ணே, என்னன்னே அது? பாட்டியோட பெட்டியில என்ன வச்சிருக்க? முத்து, நம்ம பாட்டி மூலிகை மருத்துவம் பார்த்து ஊருக்கே சமைச்சு போட்டவங்கரா. இறக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ரகசியம் சொன்னாங்க. வேலு, இந்த 3 மூலிகை மசாலா ரகசியத்தையும் வச்சு நீ போடுற சமோசா சாதாரண உணவா இருக்காதுரா. அது மனிதர்களின் குணத்தையே மாற்றும்னு சொன்னாங்க. குணத்தையே மாற்றுமா? அப்படின்னா என்னன்னே? முதல் மசாலா இனிப்பு கார மசாலா. பசியோட வர்ற ஏழைகளுக்கு உடனடி பலத்தையும் சந்தோஷத்தையும் தரும். 2வது மசாலா மூலிகை ஆரோக்கிய மசாலா. உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். 3வது மசாலா காரச்சுவை மசாலா. இத சாப்பிட்டு பொய் சொல்றவங்க நாக்கு சுடும். ஆனா உண்மை பேசுறவங்களுக்கு அமுதம் மாதிரி இனிக்கும். மறுநாள் காலை. முதலாளியின் உணவகத்தில் வேலு பாட்டியின் மூலிகை மசாலாவை சேர்த்து சமோசாக்களை பொரிக்கிறான். சமோசா எண்ணெயில் வேகும் போதே அதன் நறுமணம் தெருவெங்கும் பரவுகிறது. வாசனை மூக்கை துளைக்க ஊர் மக்கள் கூட்டம் கூட்டமாக முதலாளி கடைக்கு ஓடி வருகிறார்கள். அடேங்கப்பா, என்னடா வேலு இது? சமோசா சாப்பிட்ட உடனே உடம்பெல்லாம் அத்தனை தெம்பா சுறுசுறுப்பா மாறுதே. இதுவரைக்கும் இப்படி ஒரு சுவையை நாங்க சாப்பிட்டதே இல்லப்பா. ஆமாண்ணே, நேத்து முழுக்க உழைச்ச அசதியெல்லாம் இந்த ஒரு சமோசா சாப்பிட்டதும் பறந்து போயிடுச்சு. இது வெறும் சமோசா இல்ல, அமுதம். பார்த்தீங்களா முதலாளி, இம்பொட்டு நாளா இல்லாத கூட்டம் இன்னைக்கு அள்ளுது. அந்த வேலு பயல் ஏதோ இரகசிய மசாலாவை கலந்துதான் இந்த சமோசாவை செய்யறான். அந்த மசாலா ரகசியம் மட்டும் நமக்கு கிடைச்சா நாம அவனை வேலையை விட்டு தூக்கிட்டு நாமளே தமிழ்நாட்டிலேயே பெரிய ஆளாகிடலாம். சரியா சொன்னடா ஐயாவு. அந்த மசாலா டப்பா எங்க இருக்குன்னு நோட்டம் விடு. இன்னைக்கு ராத்திரி அவனுங்க தூங்கும்போது அந்த மசாலா பெட்டியை தூக்கிட்டு வந்துடு. நாளைக்கு அந்த சமோசாவை நாமளே போட்டு லாபத்தை அம்புட்டையும் நாமளே எடுப்போம். இரவு வியாபாரம் முடிந்து வேலு அந்த 3 மசாலா கலசங்களையும் வழக்கம் போல தன் வீட்டிற்கு எடுத்து வந்து மரப்பெட்டியில் வைத்து பூட்டிவிட்டு முத்துவுடன் அயர்ந்து தூங்குகிறான். நள்ளிரவு நேரம்.
முகத்தில் துணியை கட்டியபடி கணக்கு பிள்ளை ஐயாவு பூனை நடையிட்டு ஜன்னல் வழியாக உள்ளே குதிக்கிறான். அடேங்கப்பா, நல்ல கும்பகர்ணன் மாதிரி தூங்குறானுங்க. வேலு கொண்டு வந்து வச்ச அந்த 3 மசாலா டப்பா இந்த மரப்பெட்டிக்குள்ளதான் இருக்கணும். ஐயாவு உள்ளே வேலு வைத்திருந்த 3 சிறிய மண் கலசங்களும் அதன் அடியில் பனை ஓலை சுவடியும் இருக்கின்றன. ஐயாவு பேராசையோடு அந்த 3 மண் கலசங்களை மட்டும் அவசரமாக அள்ளி தன் சாக்கு பையில் போட்டுக்கொள்கிறான். இருட்டில் சுவடியை கவனிக்காமல் விட்டுவிட்டு ஜன்னல் வழியே ஓடி மறைகிறான். என்ன முதலாளி ஐயா, நீங்களே அடுப்படித நிக்கிறீங்க? மாவு பிசைஞ்சு நான் சமோசா போடவா? டேய் வேலு, இனிமே இந்த உணவகத்துக்குள்ள நீ கால் எடுத்து வைக்க கூடாதுடா. உன் சமோசா வேலை எனக்கு அத்துப்படி ஆயிடுச்சு. இனிமே உனக்கு இங்க வேலையும் இல்ல, கூலியும் இல்ல. ஓடி போயிடு. என்ன முதலாளி ஐயா, இது அநியாயம். இத்தனை வருஷமா என் அண்ணன் உங்க கடைக்காக உழைச்சிருக்கான். திடீர்னு வேலையை விட்டு போனா நாங்க என்ன பண்ணுவோம்? டேய், உங்க அப்பன் வாங்கின கடனுக்கு தான் இத்தனை நாளா கூலி கொடுத்தேன். இன்னைக்கோட கணக்கு முடிஞ்சுது. என் கடை வாசல்ல நின்னா ஆளை வச்சு அடிச்சு விரட்டிடுவேன். நடங்கடா. வேலு தம்பியை தடுத்து மனவேதனையோடு அமைதியாக அங்கிருந்து அழைத்துச் செல்கிறான். பனையோலை சுவடி இல்லாததால் எந்த மசாலாவை எவ்வளவு போட வேண்டும் என்ற அளவோ முறையோ முதலாளிக்கு தெரியவில்லை. பேராசையில் மசாலா நிறைய போட்டா வாசம் தூக்கும், கூட்டம் அள்ளும் என்று நினைத்து 3வது கலசத்தில் இருந்த காரச்சுவை மசாலாவை அள்ளி அண்டா நிறைய இருந்த மாவில் மொத்தமாக கொட்டி பிசைகிறார். ஐயாவு, பாட்டியாடா, இந்த மசாலா வாசம் ஊரையே இழுக்கும். இன்னைக்கு ஒரு சமோசா 20 ரூபாய்க்கு விற்க போறேன். கல்லா பெட்டி நிரம்பி வழிய போகுது. அடி தூளு முதலாளி, வாசனைக்கு ஊர் சனமெல்லாம் வாசல்ல குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. எண்ணெயில சமோசாவை போடுங்க. முதலாளியின் உணவக வாசலில் கூட்டம் அலைமோதுகிறது. முதலாளி சுட சுட சமோசாக்களை வாழை இலையில் வைத்து ஆளுக்கு ஒன்றாக கொடுக்கிறார். மக்கள் ஆவலோடு முதல் கடியை கடிக்கிறார்கள். அடுத்த நொடி சமோசாவை சாப்பிட்ட ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள் என அத்தனை பேரின் கண்களும் பிதுங்கி முகம் கன்றி போகிறது. காதிலிருந்து புகை வராத குறைதான். ஐயையோ அம்மா, நாக்கு வெந்து போச்சே. இது சமோசாவா இல்ல மெருப்படா? தண்ணி கொடுங்கடா. முதலாளி, என்னடா பண்ணி வச்சிருக்க? நாக்கெல்லாம் எரியுதுடா. நேத்து வேலு போட்ட சமோசா அமுத மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு என்ன விஷத்தையா கலந்து வச்சிருக்க? மக்கள் ஆத்திரமடைந்து கடையின் மேஜை, பாத்திரங்களை அடித்து நொறுக்க பாய்கிறார்கள். ஐயாவு பயந்து கல்லா பெட்டிக்கு அடியில் பதுங்குகிறான். கூட்டத்தின் கூச்சல் சத்தம் கேட்டு அவ்வழியே சென்று கொண்டிருந்த வேலுவும் முத்துவும் கடைவாசலுக்கு ஓடி வருகிறார்கள். முதலாளி மாட்டிக்கொண்ட பயத்தில் வேலுவின் மீது பழியை போட பார்க்கிறார். இல்ல சனங்களே, நான் எந்த தப்பும் பண்ணல. இந்த வேலு பயல்தான் நேத்து ராத்திரி விஷ மசாலாவை கறந்து வச்சுட்டு போயிட்டான். நான் ரொம்ப யோக்கியன். இந்த சமோசாவுல எந்த காரமும் இல்ல. பொய் சொல்லாதீங்க முதலாளி. எங்க பாட்டியோட ஓலைச்சுவடியில எழுதிருக்கு, இந்த 3வது மசாலா உண்மையை பேசுறவங்களுக்கு அமுதமா இருக்கும். ஆனா பேராசையில பொய் சொல்றவங்க நாக்க சுட்டெரிக்கும். நீங்க பொய் சொல்லலனா இந்த சமோசாவை நீங்களே ஒன்னு முழுசா சாப்பிட்டு காட்டுங்க பார்க்கலாம். ஆமா முதலாளி, முதல்ல ஒரு சமோசாவை தின்னு காட்டட்டும். வேறு வழியில்லாமல் தன் கௌரவத்தை காப்பாற்ற முதலாளி நடுங்கும் கைகளால் ஒரு முழு சமோசாவையும் வாயில் போட்டு விழுந்துகிறார். ஐயோ, எரியுதே, காப்பாத்துங்கடா, நான் தப்பு பண்ணிட்டேன்டா. நேத்து நைட்டு வேலு வீட்ல இருந்து நான் தான் மசாலாவை திருடிட்டு வந்தேன். பேராசையில மொத்த மசாலாவையும் கொட்டிட்டேன். வேலு, என்ன மன்னிச்சிடுடா. வேலு தன் பையில் இருந்த முதல் மூலிகை மசாலா கலந்த தண்ணீரை முதலாளிக்கும் மக்களுக்கும் குடிக்க கொடுக்கிறான். அதை குடித்ததும் முதலாளியின் எரிச்சலும் மக்களின் காரமும் உடனடியாக அடங்குகிறது. ஏய் முதலாளி, இத்தனை நாளா ஏழை பையன் உழைப்ப சுரண்டிட்டு இன்னைக்கு அவன் மசாலாவையும் திருடி ஊரையே ஏமாத்த பார்த்தியல்ல? ஒழுங்கா வேலுவோட அப்பன் கடன் பத்திரத்தை இங்கேயே கிழிச்சு போடு. இல்லனா கடைய ஊரை விட்டே காலி பண்ண வச்சிடுவோம். இந்த வேலு, உன் கடன் பத்திரம். இனிமே இந்த ஊர்ல நீயே சொந்தமா கடை போட்டுக்கோ.
என்னை விட்டுடுங்க. சில மாதங்களுக்கு பிறகு அண்ணே, நம்ம சொந்தக்கரை தயார். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம ஊர்ல வேலை இல்லாம இருந்த 5 இளைஞர்களுக்கும் நம்ம கடையிலேயே வேலை போட்டு கொடுத்தாச்சுனே. உன்னை படிச்சவனா ஆக்கி நாமளே சொந்தமா கடை போடணும்னு நினைச்ச முத்து, இன்னைக்கு நம்ம பாட்டியோட மூலிகை மசாலாவும் உன்னோட புது சிந்தனையும் சேர்ந்து நம்மள சொந்த கால்ல நிக்க வச்சிருச்சுடா. அங்கே தூரத்தில் முதலாளியும் ஐயாவும் தங்கள் பழைய காலியான கடையில் நின்றபடி வேலுவின் கடைக்கு வரும் மக்கள் கூட்டத்தையும் அவர்களின் நேர்மையான உழைப்பையும் பார்த்து தலை குனிந்து வெட்கப்பட்டு நிற்கிறார்கள். அடுத்தவர் உழைப்பையோ சொத்தையோ நம்பி வாழும் வாழ்க்கை நிலைக்காது. சுயமரியாதையோடு நாம் போடும் வியர்வை துளிகள் மட்டுமே நம்மை கம்பீரமாக வாழ வைக்கும்.